அல்லாஹ்வுக்கு உரித்தானமாக ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடை பிசராமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் அவுலியாக்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் சாந்தி என்றென்று நிலவட்டுமாக. நபிக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னும் ஒரு சில தினங்களிலே ரபீஉல் அவ்வல் என்று சொல்லப்படக்கூடிய வசந்த காலத்தில் முதல் வசந்த காலம் என்று சொல்லப்படக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பூவுலகிற்கு வந்த மாதம் ரபீஉல் மாதம். அந்த மாதத்தை நாம் நோக்கியவர்களாக நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பூவுலகிற்கு வருவதற்கு முன்பாக பல மாதிரி மனிதர்கள் நாடோடித்தனமாக தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்முறைகளையும் அவர்கள் வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது இந்த பூவுலகிற்கு வந்தார்களோ அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார்கள், மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். எனவே எவ்வளவு மோசமான மனிதர்கள் என்று வர்ணிக்கப்பட்டவர்கள் எல்லாம் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரத்தை போன்றவர்கள், மாணிக்கத்தை போன்றவர்கள் என்று உயர்த்தி சொல்லக்கூடிய, உலகமே உயர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமானவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கி கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த மாதம் நம்மளை நோக்கி ஒரு சில தினங்கள் வர இருக்கின்றது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த மாதத்தில் நாம் நிறைய நற்காரியங்கள் செய்கின்றோம், செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் குறிப்பாக ஒரு அமல் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓதக்கூடிய ஸலவாத். இந்த ஸலவாத்திற்கு ஏகப்பட்ட நன்மைகளை, பிரயோஜனங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குகின்றார். நம்மளை எத்தனை பேர்கள் பார்த்தோம் சொன்னா தான தர்மம் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் உண்டு. சில பேர்கள் ரகசியமாக செய்வார்கள், சில பேர் பகிரங்கமாக செய்வார்கள். அவை இறைவனுடைய அருளை பெறுவதற்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த நற்காரியங்கள், அதனால் அவர்கள் அடைந்த அந்த இறைவனுடைய அருளையும் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் ஏழையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியங்கள் கிடைப்பதில்லை அல்லவா? நாங்கள் ஒரு ஏழையா இருக்கிறேன், நான் எப்படி அடுத்தவர்களுக்கு வாரி வழங்குகிறது என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு ஸலவாத் என்பது ஒரு அற்புதமான ஒரு அமல் என்பதை நாம் நினைக்கிக் கொள்ளலாம். இந்த ஸலவாத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய அருள் அந்த அடியானுக்கு கிடைக்கின்றது. ரஹ்மத், விசேஷமான ரஹ்மத் அவனுக்கு கிடைக்கின்றது. அவனுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனை கொண்டான தீர்வு இந்த ஸலவாத்தின் மூலமாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். இதைத்தான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. ஒரே ஒரு அமலை குறித்து மட்டும் ரப்பல் ஆலமீன் இவ்வாறு பேசுவார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களே, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு நிச்சயமாக அல்லாஹ்வும் வ மலாயிகத்துஹு அவனுடைய மலக்குமார்களும் யுஸல்லூன அலன் நபி நபியின் மீது ஸலவாத் சொல்லுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் ஸல்லூ, நீங்களும் என்ன செய்யுங்க, நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாயத்திலே சொல்லுகிறார். அப்போ ஒரு அமலை மட்டும்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நான் அந்த அமலை செய்கின்றேன், என்னுடைய மலக்குகளும் அந்த அமலை செய்கின்றார்கள், நீங்களும் அந்த அமலை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அமல் ஸலவாத் என்ற ஒரே ஒரு அமல். அப்ப அந்த ஸலவாத் என்பதுதான் ஒரு மனிதனுடைய
மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு அவருடைய வாழ்க்கையினுடைய அனைத்து விதமான பிரச்சனைக்கு உண்டான தீர்வாக அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்குண்டான ஒரு வழியாக ஸலவாத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கிறார். எந்த அளவிற்கு அதிகமாக ஸலவாத்துகளை நாம் ஓதுகிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு பிரயோஜனங்கள் அதிகம் உண்டு. ஒரு மனிதனுக்கு கவலை இருக்கின்றதா, கவலை நீங்க வேண்டும் என்று சொன்னால் ஸலவாத் ஓத வேண்டும். ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் வாஹிதன், ஒரே ஒரு முறை என் மீது ஒரு அடியார் ஸலவாத் சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் அவனின் மீது ஸலவாத் சொல்கிறான். 10 மராத்தின் 10 முறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அடியாரின் மீது ஸலவாத் சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த அடியாரின் மீது 10 முறை பொழிகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றார். அப்போ இவ்வளவு சிறப்புகள் மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்லுவார்கள், எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் அந்த அடியானுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், நீங்கள் அதிகமாக ஸலவாத்தை சொல்லுங்கள், அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்று ஸலவாத்தை அதிகமாக சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை என்று ஸலவாத்தை நிறைய சொல்லுங்கள். ஏனென்று சொன்னால் சய்யாத்தீன் என்று சொல்லப்படக்கூடிய சில மலக்குகள், அந்த மலக்குகள் ஸலவாத்து சொல்லக்கூடிய அந்த ஸலவாத்துகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாருக்கு சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னால் சொல்லுகிறார், இன்னாருடைய மகன் இன்னார் நாயகமே உங்களின் மீது இவ்வளவு ஸலவாத்துகளை சொல்லி இருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னால் எடுத்து காமிக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! நாம் ரசூலுல்லாஹ் பார்க்க முடியல, ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை பார்க்கிறார்கள் என்று சொன்னார். எந்த அளவிற்கு நாம் நிறைய ஸலவாத்துகளை அதிகமாக ஓதுவதை நம்மளை எடுத்து காமிக்கப்படுகின்ற பொழுது இந்த நம்முடைய முகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பரக்கத்துகளை நாம் அடைகின்றோம், எவ்வளவு சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தில் புரியவர்களாக நாம் ஆகிறோம் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். எனவே ஒவ்வொரு முறையும் நாம் காட்டப்பட வேண்டும் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாரிலே காட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக நீங்கள் ஸலவாத் ஓதுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சொல்வார்கள், அக்ஸர அலைஹி, யாரின் மீது அதிகமாக ஸலவாத்துகளை ஓதுகிறார்களோ அவர்கள்தான் சொர்க்கத்தில் எனக்கு மிக நெருக்கமாக இருப்பார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே சொர்க்கத்தில் ரசூலோடு இருக்க வேண்டும் என்பது ஒரு பாக்கியம். அல்லாஹ் அந்த பாக்கியம் கொடுக்க வேண்டும். அதிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் இருக்கிறது. அல்லாஹ் அது யாருக்கு தரான்னு சொன்னா, யார் அதிகமாக ஸலவாத் ஓதுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தரான். அதனால்தான் இதெல்லாம் கேட்டுவிட்டு உபையுடைய ரலியல்லாஹு கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஸலவாத்துக்கு இவ்வளவு சிறப்புகள் எல்லாம் சொல்றீங்களே, நான் என்னுடைய துஆக்கள் பிரார்த்தனைகள் முழுவதும் ஸலவாத்துகளை ஓதிட்டு இருக்கணுமா அப்படின்னு என்ன செய்யறாரு கேட்கிறார். அப்ப கேட்கும் பொழுது 3 முறை மாத்தி என்னுடைய இபாதத்தில் என்னுடைய வணக்க வழிபாடுகள் துஆவுடைய 4இல் 1 பகுதியை நான் ஸலவாத்தாக வைத்துக் கொள்ளட்டுமா என்று கேட்கின்ற பொழுது, இல்லை, அதை விட அதிகமாக நான் நல்லதுன்னு சொல்றாங்க. அப்ப கேட்டாங்க, நான் பாதி துஆக்களிலே பாதியை நான் ஸலவாத்தாகவே சொல்லிக்கிட்டு இருந்தோமா அப்படின்னு கேட்கிறாங்க. இதை விட எனக்கு இன்னும் அதிகமாக அவனுக்கு நல்லது. சொல்லலாம், 4இல் 3 பகுதி ஸலவாத்து சொல்லிட்டு இருந்தோமா, இதை விட அதிகமாக அவனுக்கு நல்லது. உடனே அவர்கள் அந்த சஹாபி சொல்கிறார்கள், சொல்லலாம், நாம் துஆக்கள் முழுவதும் ஸலவாத்தாகவே ஆக்கிக் கொள்கிறோம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னை இப்படி மட்டும் நீ ஆக்கிக் கொண்டன்னு சொன்னா உனக்கு எந்த கவலையும் இருக்காது, அதற்கு நான் இந்த பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறேன். அப்ப துன்யாவிலே உனக்கு எந்த கவலையும் இல்லை, ஆகிரத்திலே உனக்கு எந்த கவலையும் இல்லை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான ஒரு நன்மையை இதை சர்வசாதாரணமா நம்ம என்ன செய்யறோம், விட்டுடுவோம். ஒரு ஈஸியாக ஒரு லேசாக பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மையை கூட நாம லேசாக என்ன செய்யணும் சொன்னா அதை கடந்துட்டு போயிடணும். எந்த அளவுக்கு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கேட்டால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பெயரை நீங்கள் கேட்டால் அவர்கள் மீது நீங்கள் ஸலவாத் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாம கடந்து போனீங்கன்னு சொன்னா அதற்கும் பலவிதமான இழப்புகள் நாசங்கள் இருக்கிறது என்பதும் ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். ஹதீஸில் பார்க்கலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் படியில மூன்று மெம்பர் படியில ஏறினாங்க என்றெல்லாம் நமக்கு தெரியும். அதுல ஒரு படி ஏறுகின்ற பொழுது 3 படியில் ஆமீன் ஆமீன் என்று சொன்னார்கள். அதற்கு 3 பேருக்கு சாபம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று சொன்னார்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். அதில் 3வது மனிதர் யார் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கூறப்பட்டு யார் ஸலவாத் சொல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்போ ஸலவாத்தை நாம் மறுத்தோம் என்று சொன்னால் மறுக்கல ஸலவாத்தை சொல்லாமலே விட்டுவிட்டோம் என்று சொன்னால் இவ்வளவு நாசம். அதே போல சொல்வார்கள், கஞ்சன் மிக மோசமான கஞ்சன், வடிகட்ட கஞ்சன், அவனுக்கு மேல ஒரு கஞ்சன் கிடையாது. இந்த ஈ ஒழிஞ்ச கஞ்சன் சொல்லுவாங்க, ஈ ஒழிஞ்ச கஞ்சன். அப்ப ஈ இருக்குன்னு சொன்னா ஒரு டீல ஈ ஒழுங்குச்சு சொன்னா என்ன செய்யணும்? அப்ப அதை எடுத்து தூக்கி போட்டு என்ன செய்யலாம்? அந்த டீயை குடிச்சிக்கலாம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிமுறை சொல்றாங்க, அந்த டீயை நல்லா முக்கி எடுத்து தூக்கி போடுங்க, தூக்கி போட்டு அந்த டீயை குடிச்சிக்கலாம். காரணம் என்னன்னு சொன்னா ஈயில 2 ரெக்கைகள், அந்த 2 ரெக்கையில ஒரு ரெக்கையில நோயும் இன்னொரு ரெக்கையில ஷிஃபாவும் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்ப அந்த ஈ முதல்ல அந்த டீயிலயோ ஏதாவது அந்த வானத்துல உட்காரும் பொழுது என்ன செய்யும் சொன்னா அதனுடைய இடது பக்க ரெக்கையை தான் சாட்சி என்ன செய்யாது படுத்தணும். அப்ப அந்த வானத்துல அது வைக்கின்ற பொழுது அது நோயை மட்டுமே முதல்ல வெளியாகிவிடும். அப்படி நாம தூக்கி போட்டோம்னு சொன்னா அந்த நோய் இருக்காது. என்னது ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது ஒரு நோய் என்னது இல்லை. ஆனால் அது முக்கி எடுத்து தூக்கி போடுகின்ற பொழுது என்னவாயிடும் சொன்னா அந்த நோய்க்கு உண்டான ஷிஃபா அடுத்த ரெக்கை நல்லா வச்சிருக்க அந்த ஷிஃபா வாங்கிடும். அதை என்ன செஞ்சலாம் நாம் பயன்படுத்திக்கலாம். இந்த ஈவுடைய விஷயத்துல சொல்லுவார்கள், ஒரு கஞ்சன் சொன்னா இப்படி ஒரு கஞ்சன் இருக்கிறாங்க. ஏன்னா ஈ உறிஞ்ச கஞ்சன் சொன்னா அந்த ஈல கூட ஒரு சொட்டு என்ன இருக்கும், டீ இருக்கும் அல்லவா, அதே சும்மா தூக்கி போடணும். அதை வாயில போட்டு ஒரு சப்பி உறிஞ்சி ஈயை தூக்கி போட்டு டீயை குடிச்சிருக்கலாம். இவனை விட வேற மோசமான ஒரு கஞ்சன் இருக்கான உலகத்துல. ஈ உறிஞ்சி கஞ்சன், ஈல இருக்கக்கூடிய ஒரு சொட்டு என்னது அந்த டீ கூட வீணாக கூடாது என்று உறிஞ்சி தூக்கி போட்டு குடிக்கக்கூடிய அந்த கஞ்சன் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அந்த மாதிரி கஞ்சன் நம்ம சொல்றோம்ல, அதை விட மோசமான ஒரு கஞ்சன் உலகத்தில் இருக்கிறான்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பெயரை கேட்டு ஸலவாத் சொல்லாமல் இருப்பவன் அதை விட மோசமானவன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு மோசமான இந்த வர்ணிக்கக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா பெருமானாருடைய பெயரை கேட்டு அந்த பெயருக்கு அவன் என்ன செய்யல, மரியாதை செய்யவில்லை, பெருமானார் மீது ஸலவாத் சொல்லவில்லை என்று சொன்னால் அவன் நாசமாகட்டும், மோசமான கஞ்சன் வடிகட்ட கொண்டவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி எல்லாம் சொல்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஸலவாத்தை விட்டாலும் பாதிப்பு, ஸலவாத்திலே பிடிப்போம் என்று சொன்னால் உயர்ந்த பதவிகளை சென்றிருக்கிறார். ஒரு சஹாபி வந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு யூதன் அந்த சஹாபியை அழைத்து கொண்டு வருகின்றார். கூட என்னன்னு சொன்னா அவனுடைய ஒரு ஒட்டகத்தை கூட்டு வந்தான். அழைத்து வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடுகிறார். என்ன சொல்றாங்க, இந்த ஒட்டகம் எனக்கு சொந்தமானது. இந்த ஒட்டகத்தை இந்த சஹாபி என்ன செய்யறான்னு சொன்னா அவருடைய ஒட்டகம் சொன்னாரு, திருடிட்டு இது என்னுடைய ஒட்டகம். அவர் என்ன செய்யறாரு, அந்த சஹாபி இந்த ஒட்டகத்தை திருடி கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், விசாரணை என்று சொன்னால் சாட்சியின் அடிப்படையில் விசாரிக்கப்படும் அல்லவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உங்களிடத்துல ஆதாரம் இருக்கிறதா என்றுதான் கேட்கிறார். சஹாபி இடத்துல எந்த ஆதாரம் இல்லை. சாட்சி யாராவது இருந்தாங்கன்னா இதுதான் அவனுடைய ஒட்டகன்றதுக்கு எந்த யாரும் இல்லை. அந்த யூதனிடத்துல கேட்கின்ற பொழுது அந்த யூதன் சொன்னார், என்னிடத்துல சாட்சி இருக்கிறார் என்று சொல்லி 4 சாட்சியை 4 பேர் கூட்டு வந்தார். கூட்டு வந்து நிப்பாட்டிட்டு கேட்கும் பொழுது இந்த 4 பேரை சொல்றாங்க, இந்த ஒட்டகம் இந்த யூதனுக்கு தான் சொந்தமானது, இந்த யூதனுக்கு தான் சொந்தமானது என்று சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சாட்சி
சஹாபியினுடைய அடிப்படையிலே அந்த ஒட்டகத்தை தீர்ப்பு வழங்குகிறார்கள். அந்த ஒட்டகத்தை இவருடைய கையிலே கொடுக்கிறார்கள். அந்த யூதன் சொன்னான், திருடனா குற்றம் இருக்கிறது அல்லவா, கையை வெட்ட வேண்டும் என்று குற்றம். எனவே அந்த சஹாபியுடைய கையை வெட்ட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு சொல்லுகிறார்கள், அந்த சஹாபிக்கு கையை வெட்ட வேண்டும். எந்த சஹாபி? அவருடைய ஒட்டகம் அந்த யூதன் பிடுங்கிக் கொண்டான் அநியாயமாக. இந்த சஹாபிக்கு தண்டனை வருகின்றது, கையை வெட்ட வேண்டும் என்று. உடனே அந்த சஹாபி அழுகின்றார்கள். திடீரென்று ஒரு சிந்தனை வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இடத்தில் எந்த சாட்சியும் இல்லை, ஆனால் நீங்கள் அந்த ஒட்டகத்தில் நீங்கள் விசாரிக்கலாம். அந்த ஒட்டகத்தில் நீங்கள் விசாரித்தால் அந்த ஒட்டகம் பேசுகின்ற பொழுது யார் என்று சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். உடனே அந்த யூதனிடத்துல போய் சொல்லப்படுது, இந்த ஒட்டகத்துல போய் விசாரிக்க போறோம், இது யாருடைய ஒட்டகம் அப்படின்னு சொல்லி. அவன் சொன்னா, செஞ்சுக்கிட்டு ஒட்டகத்துல விசாரிக்க போறோம், ஒட்டகம் பேச போறான். நக்கலாக சிரித்து கொண்டு சொன்னா, கேளுங்க கேளுங்க அப்படின்னா. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்திலே விசாரிக்கின்றார்கள், கேட்கின்றார்கள். அந்த ஒட்டகம் சொன்னது, நான் என்னுடைய எஜமானன், நான் யாருக்கு அடிமை என்று சொன்னால் என்னுடைய ஓனர், என்னுடைய எஜமானன். அந்த சஹாபியுடைய பெயரை இந்த ஒட்டகம் அங்கே பேசுகின்றது, சொல்லுகின்றது. சொன்ன உடனே அப்படியே அந்த யூதர்கள் எல்லாம் திகைத்து போனார்கள். என்ன ஒரு இந்த ஒட்டகம் எப்படி பேசுகிறது? நான் இவருக்கு சொந்தமானவர், இவர்கள் எல்லாம் பொய் சொல்லுகிறார்கள் என்று அந்த ஒட்டகம் சொன்னதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துரத்தி விட்டு அந்த ஒட்டகத்தை அந்த சஹாபியிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஏன் எப்படி உங்களுக்கு இந்த சிந்தனை வந்தது என்று கேட்கின்ற பொழுது அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், எப்படியா நாயகமே, நான் இந்த ஒட்டகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, கையை வெட்டப்பட்டுச்சு சொன்னா நாளைக்கு என்ன பார்க்கணும்லாம் சொல்லுவாங்க, திருட போறாமரு, திருட போறாமரு. அப்ப என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவாங்க, திருடனுடைய பையன் போறாமரு என்றெல்லாம் அசிங்கப்படுத்துவார்களே என்று அந்த காரணத்தினால் ரப்பிடத்திலே நான் மன்றாடினேன். எப்படி மன்றாடினேன் என்று கேட்கின்ற பொழுது சொல்லுகிறார்கள், நான் ஒரு அமலை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றேன் நாயகமே, உங்களின் மீது நான் தினந்தோறும் ஸலவாத்துகளை ஓதிக்கொண்டே வருகிறேன். எனவே அந்த ஸலவாத்தை கொண்டு ரப்பிடத்திலே நான் துஆ கேட்டேன். எனவே அல்லாஹ் அதற்குண்டான பதிலை சொன்னான். அந்த ஒட்டகத்திடத்திலே நீ சொல், அது பேசும் என்பதாக என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்டான். எனவே அதை நான் இடத்திலே சொன்ன நாயகமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி சொல்லுகின்ற பொழுது, அன்பிற்குரிய மக்களே, எவ்வளவு பெரிய பாதிப்பு வரக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ் பேச வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஸலவாத்து தான் காரணமாக இருந்தது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்று சொன்னார். ஒரு ஸலவாத் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான பிரச்சனைக்கும் அந்த ஸலவாத்து போதுமானது என்று சொன்னார். எனவே அந்த ஸலவாத்துகளை அதிகமாக ஓத வேண்டும், ஸலவாத்துகளை மஜ்லிஸ்களை அதிகப்படுத்த வேண்டும். பிள்ளைகளிடத்திலே ரபியுல் அவ்வல் மாதம் அதிகமாக ஸலவாத்துகள் ஓதுவதற்கு நாம் ஆர்வப்படுத்த வேண்டும். நம்முடைய இல்லங்கள், நம்முடைய மனங்கள் எல்லாம் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த மக்களே ஸலவாத்தை அதிகமாக ஓத வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்குண்டான வழியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கிறார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியின் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய தௌஃபீக் நம் அனைவருக்கும் தரல் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.